guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான vlog பார்க்க போறோம். பூஜை vlogனு சொல்லலாம், இல்ல க்ளீனிங் vlogனு சொல்லலாம். ஆக்சுவலா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா க்ளீனிங் தான் இருக்கு. ஸோ க்ளீனிங் ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் தான் இந்த வீடியோவில். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படிலாம் பூஜை பண்ணுறேன், என்னெல்லாம் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது வந்து மண்டே வந்து ஈவினிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா தூசிலாம் வந்துட்டு தான் இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் ஆகுது நான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இப்போ சண்டேலாம் நான்வெஜ் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, மண்டே கிச்சன் க்ளீன் பண்ணிவிடுவேன். சப்போஸ் இன்கேஸ் வந்து கிருத்திகை இல்லை எதனா விசேஷ நாள் வருதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் க்ளீன் பண்ணிவிடுவேன். இப்படி தான் நான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது. நிறைய பேர் வந்து கிச்சன் டூர் வந்து பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. நம்ம சேனல் வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வியூஸ் வருது. அதை இந்த ஒரு வீடியோ மட்டும் பார்க்காம என்னோட எல்லா வீடியோஸும் பார்க்குறதுனால என்னோட சேனல் வந்து இப்போதைக்கு க்ரோத் வந்து நல்லா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் சேனல் வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணி என்னை பாராட்டுறாங்க. அந்த பாராட்டெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உண்மையிலே ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு பாராட்டுக்காக ஏங்குறவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். யாருமே நம்ம வீட்டில் இருக்கவங்களும் கூட பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, கிச்சன் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, கிச்சன் அழகாக வச்சிருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, வீட்டை நல்லா வச்சுருக்கிறேன்னு யாருமே இது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க, சொன்னதும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் மூலயமா வந்து தான் எனக்கு இந்த அப்ரிஷியேஷன்லாம் கிடைக்கிது. நான் எவ்வளோ ரொம்ப எஃபெக்ட் போட்டு வீட்டை கொஞ்சம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டாலும் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தும் அந்த பாராட்டு வராது, நல்லா வச்சுருக்காளே, நீட்டாக வச்சுருக்காளேன்னு. அதேமாரி பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியார் வந்தால் கூட எதனா சொல்லுவாங்களா, இல்லை எங்கள் நாத்தனார் வந்தால் எதனா சொல்லுவாங்களா அப்படின்னு நான் ஒவ்வொரு டைமும் ஏங்குவேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் போட்டு நல்லா வீடெல்லாம் க்ளீன், இப்போ நம்ம சொந்தக்காரங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீடு நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லவே மாட்டாங்க. மேபி நம்ம பின்னாடி வேணால் கூட பேசலாம். ஆனால் எனக்கு வந்து ஏன் வந்து நம்ம வீடு நல்லா தானே வச்சுருக்கோம், எதனா குறை வச்சுருக்கோமா, ஏன் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க அப்படின்னு ஒரு தாட் கூட சில டைம் வந்திருக்கு. நீங்கள் இதை கேட்கும் போது நான் ஒருத்தி தான் அப்படின்னு நினைக்கிறேன்னு ஒரு டைம் எனக்கு தோணும். ஸோ நீங்களும் இது மாதிரி நினைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிஜமாக நான் எதிர்பார்ப்பேங்க. ஏன்னா என்னோட வீடாக இருக்கட்டும், என்னோட கிச்சனாக இருக்கட்டும், என்னோட பிளான்ஸாக இருக்கட்டும், யாருன்னா ஒருத்தராது சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா போதும், அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாக டே ஃபுல்லாக எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன அப்ரிஷியேஷன் வந்து எனக்கு கிடைக்கிற இடம் இந்த யூடியூப் தான். இந்த யூடியூப் வந்து இப்போ நல்லா ரீச் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி எனக்கு பாசிட்டிவாக சொல்லும் போது எந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த கிச்சனையும் சரி வீட்டையும் சரி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேன். நிறைய பேரும் சொல்லுவாங்க வீடியோக்கோசம் தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறீங்க, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறது உண்மைதான் சில டைம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து என்னாலே வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணினே இருக்க முடியாது. வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அதில் ஒரு சில டைம் வந்து எனக்கே சலிப்பு தட்டிடும். என்னடா இது எப்போ பார்த்தாலும் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கேனே அப்படின்னு சொல்லி. ஒரு டைம் என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா வந்து க்ளீன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா சிங்கில் அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு கிச்சனில் அப்படியே விட்டுட்டு கம்மன்னு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கம்மன்னு வந்து பத்துப்பேன். கொஞ்ச நேரம் என்னோடய பாடிக்கும் என்னோடய மைண்டுக்கும் ரெஸ்ட் தேவைப்படும். அந்த டைம் வந்து கம்பல்சரி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் மேலே க்ளீன் பண்ணிடுவேன். நைட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சிருவேன். இந்த மாதிரி தான் என்னோடய ரொட்டீன்ஸும் போவோம். யூடியூப்பில் வந்து காட்டுறது வந்து ரீலோ சொல்லுவாங்க சில பேர். நான் வந்து அப்படியே நான் என்னென்ன பண்ணுறேனோ உங்களுக்கு அப்படி தான் காட்டுறேன். ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் மண்டே வந்து கிச்சன் வந்து காலையில் ஒரு சாயந்தரம் மேலே வந்து கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணேன்னா அதுக்கப்புறம் பாப்பாவோட தெரப்பி கிளாஸ்லாம் போயிட்டு சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு மேலே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு தான் படுத்தேன். படுக்கிறதுக்கு ஒரு 10 மணி ஆகிடும். நான் மேக்ஸிமம் வந்து 10 o'clock மேக்ஸிமம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் படுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா காலையில் வந்து ஒரு 5-5:30 எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்குற டைமிங் 4 மணி. ஏன்னா கிருத்திகை வந்து ஒரு 10-11 ஹஸ்பண்ட் முடிக்க சொல்லிட்டார். ஒரு 10:30 மணிக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிரு அப்படின்னு முன்னாடி நாளே சொல்லிட்டாரு. ஏன்னா நாங்கள் வந்து கோயிலுக்கு போகலான்னு இருக்கோம். அந்த கோயில் பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து எழுந்து வாசல்லாம் அங்கே ஃபஸ்ட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏன் வெளியில் வந்து பெருக்கிட்டு இருக்கேன் படிக்கட்டில் பார்த்திங்கன்னா புதுசாக 10 பக்கத்தில் வந்துட்டாங்க. ஓனர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இதுவும் உங்கள் வீடு தான், அந்த வாசல்லாம் பெருக்கி கொஞ்சம் கோலம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சொல்கிறார் எங்ககிட்ட.
இதுதான் நான் 4-5 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மாட பக்கத்தில் இருக்கவங்கள ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இப்போ தான் வந்து பக்கத்தில் புதுசாக வந்தவங்ககிட்டே சொல்லி இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கிட்டோம். செவ்வாய்க்கிழமைனா நான் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் பெருக்கி கோலம் போடுறது என்னோட டிபார்ட்மெண்ட், ஃப்ரைடே ஆனால் அவங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிரிச்சுக்கிறதுனால தான் இப்போ என்னால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா வந்து வந்தவங்க யாருமே சப்போர்ட் பண்ணாதப்போ இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது இப்போ தான் வந்து. ஏன்னா நம்மளே எத்தனை வாட்டி தாங்க அந்த க்ளீன் பண்ணி பெருக்கிறது சொல்லுங்கள். அதே போல் வந்து அந்த சைடு நம்ம 1 BHK இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த சைடில் நான் ரொம்ப க்ளீன் பண்ணினே இருப்பேன், அழகாக வச்சுப்பேன். ஆனால் இப்போ அது அந்த சைடு அந்த கடை வந்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த சைடே போக முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்கவுங்க இன்சார்ஜ் அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணுங்க நம்மளும் சொல்ல முடியாது, அது அவங்களோட விருப்பம். ஸோ நம்ம இருக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோமா, அதுதான் மெயின். இன்னொன்று நான் வந்து வாசப்படியில் மஞ்சள் தடவிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, ரீல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். தெலுங்குக்காரங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் தடவி அழகாக அதில் கோலம் போடுவாங்க பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணணும் ஆசை. ஆனால் எப்படி செய்யணும்னு தெரியல, அவங்கள மாதிரி பர்ஃபெக்டாக கோலம் போட வரவே மாட்டேங்குது. ஆனால் செம்மையாக இருக்குங்க தெலுங்குக்காரங்களாம். அந்த கோலம் போடுறதா இருக்கட்டும், சாமி கும்பிட்றதா இருக்கட்டும், ரொம்ப வந்து சூப்பராக பண்ணுறாங்க. அந்த தெலுங்குக்காரங்கன்னு சொல்கிறது யாரோ தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு மென்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரில அது. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக பூஜை பண்ணுறது அதெல்லாம் வந்து ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். நான் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ யாருனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி வந்து அழகாக கோலம் போடுறீங்க, எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அந்த கோலத்தை போட்டுட்டு அழகாக டெய்லி வந்து அந்த மாதிரி வந்து வாசப்படியில் மஞ்சள் தழுவி கோலம் போடுவீங்களா, அப்படிலாம் யாருனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். டெய்லியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை அப்படின்னு. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு வந்து பூஜை வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையிலே வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு குளிச்சுட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் நான் வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வீடு தொடச்சி கொடுத்துட்டாரு. எல்லாருமே ஒவ்வொரு வேலை செஞ்சால் தான் வந்து 10:30 மணிக்குள்ளே நாங்கள் சாமி கும்பிட்டு முடியும். நான் ஒருத்தி எல்லா வேலையும் செஞ்சால் பிபி ப்ரெஷர் எல்லாம் ஏறிடும், அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு தான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு வேலை ஒன்று கிருத்திக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலை கொடுப்பேன். அவங்க அப்பா வந்து வீடெல்லாம் துடைப்பார். கிருத்திக்கு வந்து இப்போ நான் பூஜை சாமான்லாம் எடுத்து கொடுத்தா அது எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்கிறது அவன் வேலை. இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நான் வந்து ஷேர் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு கிருத்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வடை பாயாசம், சாம்பார் வந்து முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு, காய் வந்து எனக்கு வந்து செய்ய வேண்டாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டார். நான் வந்து கோயிலுக்கு போயிட்டு எந்த டைமில் வருவோன்னு தெரியாது, அந்த டைம் வந்து சூடாக வந்து சாப்பிட்டுக்கலாம் வடை பாயாசம். சாமிக்கு மட்டும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோ, மீதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம போகிற இடம் அந்த மாதிரி. ஹஸ்பண்ட் வந்து அந்த கோயில் பற்றி வந்து ஆஹா ஹோஹோன்னு சொல்வார். எனக்கு வந்து என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு, அப்படி என்னதான் இருக்கும் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு. உண்மையிலே அந்த கோயிலுக்கு போனோடனே நான் ஷாக் ஆகிட்டேங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோ காட்டுறேன், நீங்கள் அப்புறமா பாருங்கள். இந்த பூஜை வேலைலாம் முடிச்சுட்டு அந்த கோயில் பிளாக் தான் லாஸ்ட்டில் காட்டிகிட்டு இருப்பேன். நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா முருகர் கோயிலுக்கு தான். அந்த முருகர் கோயில் பற்றி நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்புறமா. ஃபஸ்ட்டு வந்து அந்த முருகர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு 2 தெரு வந்து க்யூ நிற்கிது. அதை நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காட்டுறேன். அந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் வந்து கேட்டதை கொடுத்துருவாராம். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைவேறிச்சுன்னு வந்து அன்னதானம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்படிதானா, உண்மையிலே கேட்டதெல்லாம் கிடைக்குமா, நினச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது, நீ வந்து கோயிலுக்கு வா, கோயிலில் வந்தவங்களுக்கு கிட்ட நீ கேளு அப்படின்னு சொன்னார். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து எப்படி உனக்கு இந்த கோயில் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னார், நான் யூடியூப்பில் பார்த்தேன், அந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயில் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சுப்பிரமணி கோவில். இது திருச்செந்தூரில் எப்படி நீங்கள் முருகர் பார்ப்பீங்களோ அதே போல் தான் அந்த திருச்செந்தூர் முருகர் இங்கே இருக்கார். இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எனக்கும் வந்து லொக்கேஷன் தெரியல, நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருக்கேன். அவர் வந்து கொடுத்த உடனே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த அட்ரஸ் டீட்டெயில் தரேன். ஸோ கியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த தெருவிலேருந்து அந்த தெரு வரைக்கும் இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகர் வந்து நினச்சதை செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். நிறைய பேர் அன்னதானம் பண்ண வந்திருக்காங்க. நாங்கள் வந்தவங்ககிட்ட கேட்ட உண்மையிலே நடக்குதுங்க அப்படின்னா நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மரத்தில் வந்து மஞ்சள் துணியில் ₹1 காயின் வச்சு நம்ம நினச்சதை வந்து நிறைவேறிச்சுன்னா வந்து கட்ட சொல்லியிருக்காங்க. நினச்சது நிறைவேறிச்சுனா தான் கட்டணும். ஆனால் எத்தனை பேருக்கு நிறைவேறி இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் துணியில் கட்டிட்டு போயிருக்காங்க. அதனால இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. வேணா டவுட் இருந்தால் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். உலகத்தில் எல்லாருமே கஷ்டத்தில் தாங்க இருக்கும். ஆனால் நம்ம நினச்சது நிறைவேறதுக்கு ஒரு கடவுள் ஹெல்ப் பண்ணுறாருன்னா அங்கே போகிறது தப்பு இல்லை. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், போய் பாருங்கள். அதே மாதிரி இங்கே வந்து அம்மா சமையல் இருக்குது சேனல் தெரியுமா, அவங்களும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ அதுதான் காமிச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.